எச்சரித்த ராகுல் காந்தி, பலப்படுமா தமிழ்நாடு காங்கிரஸ்? மத்தியில பிரதான எதிர்க்கட்சியா இருக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ரொம்பவே சொற்ப அளவிலான வாக்கு வங்கியை மட்டுமே வச்சிருக்கு. இந்த கட்சி கடைசியா 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அந்த தேர்தலில் வெறும் 4.37% வாக்குகளை மட்டுமே வாங்குச்சு. அதன் பிறகு கட்சியோட வாக்கு வங்கியை உயர்த்த காங்கிரஸ் கட்சி உரிய நடவடிக்கைகளை எடுத்ததா அப்படின்ற கேள்விக்கு இல்லைன்றதே பதிலா இருக்கு. இந்த நிலையில மாமல்லபுரத்துல நடந்த காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர்கள் பயிற்சி கூட்டத்தோட நிறைவு விழால பங்கேற்ற ராகுல் காந்தி கட்சியை பலப்படுத்துறதுக்கான ஆலோசனைகளையும் சரியா செயல்படாதவங்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்தாரு. தமிழ்நாடு காங்கிரசின் தற்போதைய நிலைக்கு என்ன காரணம்? கட்சியின் வாக்கு வங்கியை உயர்த்த என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை இருக்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மாவட்ட தலைவர்கள் பயிற்சியோட நிறைவு கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்கு உட்கட்சி பூசல்கள் முட்டுக்கட்டையா இருக்கு, அதை தகர்க்கணும், எல்லாரும் தலைமையோட அறிவுறுத்தல்களை ஏற்று பணியாற்றணும், கட்சி தலைமைக்கு விசுவாசமா இருப்பவங்களை கட்சி கைவிடாதுன்னு தெரிவிச்சாரு. மேலும் நிர்வாகிகளோட செயல்பாடுகளை டெல்லி தலைமை கண்காணிச்சிட்டு வருது, தவறு செய்யறவங்க நிர்வாகிகளை அரவணைச்சு போகாத தலைவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில இடம் இல்லை, இளைஞர்களை அதிகளவில் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும்னு தெரிவிச்சாரு. தமிழ்நாடு காங்கிரசும் கோஷ்டி பூசலும் பிரிக்க முடியாத ஒன்னா இருக்கு. 2016 இருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில இடம் பிடிச்சு வந்த காங்கிரஸ் ஒவ்வொரு தேர்தலையும் தங்களோட பலத்துக்கு அதிகமான தொகுதிகளையே திமுக கிட்ட இருந்து வாங்கினதாகவும் தேர்தல் செயல்பாடுகள்ல காங்கிரஸ் நிர்வாகிகள் ரொம்பவே சுணக்கம் காட்டினதாகவும் விமர்சனங்கள் எழுந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு சிக்கலுக்கு மத்தியில தான் திமுக கூட்டணியில தேர்தலை சந்திச்சது காங்கிரஸ். அந்த கட்சிக்குள்ளேயே திமுக ஆதரவு காங்கிரஸ், தாவேக ஆதரவு காங்கிரஸ்னு தனித்தனி கோஷ்டி இருந்தது. தேர்தல் பணிகளையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சரியான ஒத்துழைப்பு தரலன்னு திமுக குற்றம் சாட்டினாங்க. கடந்த காலங்களில் மாநில தலைவராக இருந்தவங்க காங்கிரஸ் கட்சியை அமைப்பு ரீதியா வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கல. மேலும் டெல்லி லாபி உள்ளவங்க மாநில தலைவரோட கருத்துக்களுக்கு எதிராக செயல்பட்டதையும் அதை டெல்லி தலைமை வேடிக்கை பார்த்தது எல்லாம் மறக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி வளர்ச்சியடையாம இருக்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல உட்கட்சி பூசலும் ஒண்ணு. இப்போ ராகுல் காந்தி எச்சரிச்சிருக்கும் நிலையில கட்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்காதவங்களை களை எடுத்து உட்கட்சி பூசல் ஒழிக்கப்படுமான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச ராகுல் காந்தி, மத்திய பாஜக அரசு மேற்கொள்ள இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு முயற்சி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து அதிகாரத்தை பறிக்க உருவாக்கப்பட்ட ஒண்ணு. தமிழ்நாடு வரலாற்றுல எட்டப்பன் அப்படிங்கிற பாத்திரம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த ஒருவரோட குறியீடா கருதப்படுறது. அதுபோல தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவங்க தமிழ்நாட்டுக்கும் அதோட எதிர்காலத்துக்கும் துரோகம் செய்யறவங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இந்த முயற்சியை நாடாளுமன்றத்துல தோற்கடிக்கணும்னு தெரிவிச்சாரு. ராகுல் காந்தியோட இந்த பேச்சு திமுக தரப்பை கோபப்படுத்த, நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சு பாம்புகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காவிரி உரிமை பற்றி பேசாம இருப்பவங்களே துரோகிகள்னு திமுக எம்பி தயாநிதி மாறன் பதிலடி தந்திருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடியே திமுக காங்கிரஸ் இடையில உரசல் ஏற்பட்டுச்சு. அதன் விளைவா பிரச்சார கூட்டத்துல கூட ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் ஒன்னா மேடை ஏறல. பிறந்தநாள் வாழ்த்து செய்தியிலையும் மைடியர் பிரதர் ஸ்டாலின்னு எப்பவுமே குறிப்பிடுவாரு ராகுல். ஆனா இந்த முறை அதை குறிப்பிடாம வாழ்த்து சொன்னதும் ஸ்டாலின் ராகுலுக்கு இடையில இருக்கும் மன கசப்புகளை வெளிக்காட்டுச்சு. இப்போ திமுக கூட்டணியை முறிச்சிட்டு தாவேக கூட்டணியில இணைந்து ஆட்சியில பங்கு பெற்று இருக்கும் காங்கிரஸ் திமுகவை விமர்சிக்க துவங்கியிருக்கு. இது வருங்காலங்கள்ல மேலும் வலுவடையும். திமுக கூட்டணியில இருந்தப்போ அந்த கட்சிக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்து வந்துச்சு காங்கிரஸ். தங்களோட பலத்தையும் மீறி அதிக தொகுதிகளை கேட்கறது, ஆட்சியில பங்கு கேட்டதுன்னு திமுகவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்போ தாவேக கூட்டணியில சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் 2 அமைச்சர்களை பெற்றிருக்கு. அடுத்து வரும் தேர்தல்கள்ல தாவேக கூட்டணியில பயணிப்போம்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா தேர்தல் வரும்போது தாவேக கிட்டையும் அதிக தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுக்கும். இதை தாவேக எப்படி சமாளிக்க போகுது அப்படின்றத பார்க்கணும்.